Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நம்ம யூஸ் பண்ற சிம் கார்டுக்கு ஏத்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படினு நான் வந்து கம்யூனிட்டி டாப்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வோட் பண்ணியிருந்த ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வோட் பண்ணியிருந்த அந்த அப்ளிகேஷன் மை டயலாக் அப்ளிகேஷன் தான். சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இதோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னோனே நம்ம எல்லாத்துக்கும் தோன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோனே அதில் நம்மளுக்கு சகல விஷயங்களும் செய்யக்கூடிய விதத்தில் இருக்கணும். ஸோ அது வந்து செல்ஃப் கேராக இருக்கணும், அதாவது நம்ம செல்ஃபாக செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். இதே பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் வழங்கியிருக்க செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இதை ஏன்டா ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் மை டயலாக் அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ண அளவில் அந்த மாதிரி எதுவுமே இருக்கல. ஸோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உண்மைக்குமே இந்த அப்ளிகேஷனில் இந்த அளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் யூஸ் பண்ணுற சிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக் சிம் தான். அது வந்து நம்ம என்னதான் அதில் கவரேஜ் இல்லைன்னாலும் சிக்னல் இல்லைன்னாலும் அதில் வந்து டேட்டாவே வருது இல்லைன்னாலும் டயலாக் சிம் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்கும். மை டயலாக் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மில் இருக்க சகல விதமான விஷயங்களையும் வந்து பார்த்து கொள்ளலாம். அது கூட பார்த்தீங்கன்னா டயலாக் சர்வீஸ் சென்டரில் நம்ம பெற்றுக்கொள்கிற விஷயங்கள், அதாவது நம்ம எங்கேயாச்சும் போய் அவங்களுடைய கஸ்டமர் கேரில் பெற்றுக்கொள்கிற விஷயங்களை கூட இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாகவே எல்லாமே பண்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை நீங்க இவ்வளவு நாள் யூஸ் பண்ணலனா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. கட்டாயம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்மளுடைய சிம் கார்டுல இருக்க சகல விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாக பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு. ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணோம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை டயலாக் ஆப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணாதவங்க வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோனே நமக்கு வந்து லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து 4 மொழியும் தெரியும்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து 3 மொழி தான் தெரியும்னா சைனீஸை விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சைனீஸ் தெரியும்னா உங்களுக்கு கட்டாயம் சைனீஸை கூட உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 4 மொழியில் அதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால சொன்னேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபர்ஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணும். நார்மலாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 3 லாங்குவேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சைனீஸ் அப்படின்னு சொல்லலாம். விருப்பம்னா உங்களுக்கு வந்து சைனா மொழி தெரியும்னா கட்டாயம் அதை கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு இங்கிலீஷே ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். பெர்மிஷன் எல்லாம் நீங்க அலோவ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பெர்மிஷன்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதையும் நெக்ஸ்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை உங்களுடைய டயலாக் டிவி கனெக்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இல்லாட்டி broadband கனெக்ஷன் யூஸ் பண்றீங்கனாலும் அதையும் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்க நெக்ஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொபைல் டிவி broadband நம்பர்ஸ், ஸோ இந்த மூணையுமே உங்களுக்கு இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ஐசி நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதையும் என்டர் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணவா இல்லாட்டி Contect அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது மொபைல் நம்பர் சென்ட் பண்ணா நம்மளுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும். இந்த Contect அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய போன்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அதில் ஜஸ்ட் வந்து நம்ம 1 கிளிக் பண்ணி அலோவ் அப்படிங்கறத வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பின்னை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதுக்கு பிறகு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ மற்றபடி எந்த ஒரு விஷயமுமே நீங்க பண்ண தேவையில்லை. இந்த விஷயங்களை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ மை டயலாக் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ். குயிக்காகவே உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேனர்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது ப்ரொமோஷன் போகிற பேனர்ஸ் வந்து மேலேயே ஷோ ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நம்ம எப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம், அதாவது இந்த கீழே காட்டுற பேலன்ஸ் எல்லாம் எப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷனாக காட்டுவாங்க. அதுக்கு பிறகு கீழே ஆப்பில் பார்த்தீங்கன்னா மணி, டேட்டா, வாய்ஸ், எஸ்எம்எஸ். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய டேட்டா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. இந்த டேட்டா பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 345 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் டயலாக் டு டயலாக் வந்து 1000 மினிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன், ரீலோட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மை
Dialog அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இது ஏன் நான் இன்னொரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றேன்னா, சில சர்வீஸ் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. ரீலோட் பண்றதுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ மொபிட்டல்ல பாத்தீங்கன்னா டேட்டா மார்ட், ஹச்ல பாத்தீங்கன்னா கிளிக், இந்த மாதிரி 2 அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ராவா அவைலபிளா இருக்கு. பட் டயலாக்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் இருந்தாலே உங்களுக்கு சகல விஷயங்களையும் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குயிக் ரீலோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இத பாத்தீங்கன்னா 100, 50, 150 அப்படின்னு நமக்கு வந்து ரீலோட் அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு விருப்பமான ரீலோட் அமௌண்ட் ஒன்னு இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பை பண்ணலாம். அது கீழே வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதர் சர்வீஸ் அப்படின்னு நமக்கு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்க மாதிரியே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மை பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து டப் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸா இருக்குதோ அதெல்லாம் அந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் கிரெடிட் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளுடைய கிரெடிட்டை வந்து இன்னொரு நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடிய வகையில இருக்கும். நீங்க அமௌண்ட் என்டர் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கான பின்ன என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். சோ அந்த விஷயம் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப யூஸ் பண்றது ப்ரீபெய்ட் சிம்மா இருந்தா உங்களுக்கு வந்து அதை போஸ்ட்பெய்ட் சிம்மா சேஞ்ச் பண்றதுக்கு கூட இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆட்டோ லோன், உங்களுக்கு லோன் வேணும்னா கட்டாயம் நீங்க ஒரு டப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிங் டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை டப் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம காலர் டியூன்ஸ் அப்படின்னு நமக்கு ஆட் பண்ணலாம். சோ அதை வந்து உங்களுக்கு விருப்பமான காலர் டியூன்ஸை வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஆட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டயலாக் ஆஃபர்ஸ்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை டப் பண்ணா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல இருக்க ஆஃபர்ஸை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அப்டேட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை டப் பண்ணினா உங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து இந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலோட் வாலெட் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஆப்பில் வந்து வச்சிருக்கலாம். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் வரையும் உங்களுக்கு வந்து ரீலோட வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரீலோட் வந்து தேவைப்படுதுன்னா அதை நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கலாம். அதாவது ரீலோடாக உங்களுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதாவது ரீலோட் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டைமுக்கு வந்து அந்த ரீலோட யூஸ் பண்ணலாம். ஆனா அதுவரையும் நீங்க வாங்கி வச்சிருக்கலாம். இல்லாட்டி யாருக்காச்சும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ரீலோட்ஸை வந்து கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து டப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து டப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பை பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கார்டு கூட நம்மளுக்கு பை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து 29 ரூபா கார்டுன்னா நீங்க பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பை பண்ணலாம். ஸோ பை பண்ணி உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுடைய இந்த ஆப்ல உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான நேரம் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த இந்த மாதிரி ரீலோட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். குயிக்காவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீலோட வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்ல உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ரீலோட்ஸை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த முறையில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கார்டு ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கால் பண்ணணும், இல்லாட்டி நம்ம என்டர் பண்ணி தான் நம்ம அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணாதான் நம்மளுடைய கார்டு வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். பட் அந்த பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் வந்து அதை டப் பண்ணீங்கன்னா கார்டு நம்பர் என்டர் பண்ணணும்னா உங்களுக்கு ரீலோட வந்து ஈஸியாவே பெற்றுக்கொள்ளலாம். சோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து இந்த மேல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நியூஸ் அலர்ட் தான் ரொம்பவுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து ரொம்பவுமே நியூஸ் அடிக்கடி உங்களுக்கு ரீட் பண்ணணும், இல்லாட்டி அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே இருக்க கேட்டகரிஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். பட் ஆக்டிவேட் பண்ணா அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்க கட்டாயம் பே பண்ணணும். சோ அதனால வந்து அதை ஆக்டிவேட் பண்றதுன்னா நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். பட் ஆக்டிவேட் டீஆக்டிவ் ரெண்டுமே இந்த இடத்துல பண்ணலாம். கட்டாயம் உங்களுக்கு கால் பண்ணி தான் டீஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆக்டிவ் பண்ண உடனே உங்களுக்கு டீஆக்டிவ் பண்ணனும்னா இந்த டிக் இந்த பக்கம் போட்டீங்கன்னா டீஆக்டிவ் ஆகிரும். சோ இந்த அளவு விஷயங்கள் தான் இங்கனே ஆக்டிவ் இங்கனே டீஆக்டிவ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ டயலாக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த பேக்கேஜஸ் தான் நமக்கு அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா விதமான கேட்டகரிஸையும் நமக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க. அது கூடவே இதுல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா பேக்கேஜஸ்க்குமே அந்தந்த லோகோஸை வந்து போட்டிருக்காங்க. சோ அன்லிமிட்டட் யூடியூப் பேக்கேஜ்னா யூடியூப்ல லோகோ போட்டிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த லோகோஸை வந்து போட்டிருக்காங்க. சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா யாருக்குமே ஓரளவு பேக்கேஜஸை வந்து ரீட் பண்ண முடியலனாலும் இந்த லோகோஸை கண்டுபிடிச்சு கூட அவங்க பேக்கேஜஸை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு எல்லா பேக்கேஜஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ டயலாக்ல அவைலபிளா இருக்க எல்லா பேக்கேஜஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல பார்க்கலாம். அது கூட கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா மேல கொடுத்துருக்காங்க. அது நீங்க கீழே போகும்போது ஒட்டோவா கேட்டகரிஸ் வந்து மாறிக்கிட்டே போகும். சோ ஒரே இடத்துல வந்து நமக்கு இது ஈஸியாவே ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். எந்தெந்த பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லொகேஷன் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நெட்வொர்க் கவரேஜ்னு கொடுத்துருக்காங்க, அது இல்லைனாலும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு அந்த லொகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த டயலாக் நிறுவனத்துக்கு கீழே இருக்க மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா VIU அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸி கேஷ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே போயிருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 மெனுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா ஈஸியாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல வந்து உங்களுக்கு அவங்கள கண்டெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெசஞ்சர் மூலமாக கூட உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப்ல வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பில்லை வந்து பே பண்ணுறது, எப்படி ரீலோட் பண்ணுறது, பேக்கேஜஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வீடியோஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியலைன்னா ஈஸியாகவே வந்து இதை பார்த்து கூட உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீலோட் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதை பார்த்தே பண்ணலாம். ஸோ அது ஒரு நான் பார்த்த இந்த அப்ளிகேஷனில் பார்த்த ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைனாலும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், அது வேற விஷயம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. நான் நினைக்கிறேன் இதில் ஒன்றுமே இல்லையா இருக்கும், அதனால எனக்கு அப்படி ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெனு பார் கொடுத்துருக்காங்க. மெனு பாரை நம்ம டப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கேட்டகரிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பயோமெட்ரிக், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி ஃபேஸ் அன்லாக், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி கூட இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்மளுக்கு சைனீஸ்க்கு கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் சைனீஸ்க்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆனோன்னா நான் நினைச்ச ஃபுல் ஆப்புமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெனு பாஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே ரொம்ப வித்தியாசமாக இல்லை. ஸோ நிறைய பேர் இப்போ ரீசென்ட் பீரியட்ல வந்து இந்த ஆப்பை வந்து நிறைய பேர் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இவங்களுடைய மெனு பாஸை மட்டும் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் இங்கிலீஷ்க்கு போட்டுடலாம். இதை பார்த்தா ஒன்றுமே புரியுது இல்லை. ஸோ இங்கிலீஷை வந்து இந்த இடத்துல டப் பண்ணி நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஆப்ல இன்டர்ஃபேஸில் வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் குயிக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல கனெக்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுடைய டிவி கனெக்ஷன், மொபைல் இல்லாட்டி broadband கனெக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷன்ஸையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுடைய NICல வந்து எத்தனை சிம் கார்டு வந்து வாங்கியிருக்காங்களோ உங்களுக்கே தெரியாம வாங்கி இருந்தால் கூட அதை வந்து இதுல உங்களுக்கு பார்க்கலாம். சோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய ஐடி கார்டை யூஸ் பண்ணி வேற யாராச்சும் சிம் யூஸ் பண்றாங்கன்னா அது கூட இந்த இடத்துல ஷோ ஆகும். சோ அப்படி ஷோ ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை டீஆக்டிவ் பண்ண கூட சான்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு போகலாம். சோ இந்த இடத்துல நம்மளுடைய சிம்ட லாங்குவேஜை வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ விருப்பம்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ல வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமா ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறத விட இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல உங்களுடைய சகல விதமான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலாம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஹெல்ப் சென்டர்ஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலனா வீடியோஸ் பார்த்து கூட உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம எல்லா கனெக்ஷன்டையும் செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணிட்டு லாஸ்டா வந்து எது பெஸ்டான செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படிங்கறத வந்து நீங்க தான் தீர்மானிக்கணும். அதுக்கான ஒரு போட்டியை வந்து நம்ம கடைசியா கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். சோ அதை போஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதுல வோட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பெஸ்டான செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து செலக்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மை டயலாக் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றதுல நான் யூஸ் பண்ண அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து கஷ்டமா தேடி போய் தான் நம்ம தேடணும் அப்படின்னு இல்லை. எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஒரே இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருந்தா நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து டயலாக்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ டயலாக் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் டயலாக் கனெக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.